ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சூப்பரான மேகி நூடுல்ஸ் தாங்க ரெடி பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மேகி நூடுல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 பாக்கெட் எடுத்துருக்குறேங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சட்டுன்னு செய்யக்கூடிய டிஷ்ஷு. வாங்க இது எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் கடுகு 1/4 ஸ்பூனு, சீரகம் 1/4 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன் அளவு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருக்கு. இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகா பார்த்திங்க அப்படின்னா 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு இது கூடயே வதக்கிக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா மேகி நூடுல்ஸ் மசாலாவில் உப்பு காரம் எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும். இருந்தாலும் கம்மியாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாங்க, அதிகம் போடக்கூடாது. இதிலே போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மேகி நூடுல்ஸ் நான் பார்த்திங்கன்னா 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். இப்போ 2 பாக்கெட் மசாலாவும் இதிலே போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தோடு சேர்த்து மசாலாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வந்துருச்சு. லைட்டாக தண்ணி தெளித்து வதக்கிக்கலாங்க. இப்போ 2 தக்காளி 2 பாக்கெட் அப்படிங்கிறதுனால 1 பாக்கெட்டுக்கு 1 தக்காளி போட்டிருக்கோம். 2 தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொதி வர வரலையும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியோட அளவு பார்த்திங்க அப்படின்னா நான் 1 சொம்பு அளவுக்கு, 1 பாக்கெட்டுக்கு 1 சொம்பு, 2 பாக்கெட்டுக்கு 2 சொம்பு அப்படி தான் நான் அளவு வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா இந்த 2 பாக்கெட் அளவுக்கு அது கரெக்டாக இருக்குங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம மேகி நூடுல்ஸ் இதிலே போட்டுக்கலாம் 2 பாக்கெட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வெந்து வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக வேகக்கூடாதுங்க. கொஞ்சம் கிரேவி பதத்தில் இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது ஆறும்போது ரொம்ப திக்காகாமல் நல்லா இந்த ஜூஸியாக இருக்க மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மேகி நூடுல்ஸ் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.